அனோரா இது வந்து ஒரு 18+ படம். இந்த வீடியோவும் 18+ இருக்கிறவங்க மட்டும் பார்த்தா போதும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் இல்லாம தான் இந்த வீடியோ பண்ணலாம்னு நினைச்சேன். பட் கொஞ்சம் மேஜர் ஸ்பாய்லர்ஸ் இருக்கிறங்காட்டி ஸ்பாய்லர் இல்லாம இந்த படத்தோட ஒன்லைனர் மட்டும் பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிப்பர் கிளப்ல வேலை செய்யற அனோராங்கிற ஒரு பொண்ணு தன்னோட கஸ்டமரா வந்த ஒரு பணக்கார பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்தினால ஒரு டிராஜடி நடக்குது. அந்த டிராஜடி என்ன அப்படிங்கிறது தான் இந்த அனோரா படத்தோட ஒன்லைன். ஸோ ஸ்பாய்லரே இல்லாம எனக்கு படம் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் ஒரு அடல்ட் ரிலேட்டட் 18+ படம். நீங்க எதிர்பார்த்த எல்லா அடல்ட் சீன்ஸுமே வந்து படத்துல இருக்கு. பட் கொஞ்சம் கம்மி தான். அண்ட் அது தர ஒரு த்ரில்லிங் ஃபன் மூமெண்ட்ஸ்ங்கிறது கொஞ்சம் அதிகம் இம்பாக்ட்ஃபுல்லா பார்க்கும்போது அது டுவோர்ட்ஸ் எண்டு வரைக்குமே வந்து அந்த இப்படி ஒரு ஃபன் இருந்தங்காட்டி தான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருந்தால் கான்ட்ராஸ்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு கடைசியில. ஸோ ஸ்பாய்லரே இல்லாமல் இவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ ஸ்டார்டிங் பொறுத்துக்கிட்டீங்கன்னா தேர் இஸ் அ பேர்ல் இன்சைட் இட். கடைசியில அது உங்களை கண்டிப்பாக எக்ஸைட் பண்ணும். அண்ட் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ், நீங்க ஏதாவது ஒரு விஷயம் புதுசா யோசிக்கும் போதோ அந்த யோசிச்ச விஷயத்த செயல்படுத்தும் போதோ இன்னொருத்தர் மேல டிபெண்டா இருக்காதீங்க. தன் கையே தனக்கு உதவிங்கிற மாதிரி மற்றவங்க மேல இருக்கிற டிபெண்டன்சியை குறைச்சிங்கனாலே நீங்க பண்ற வேலை பாதி முடிஞ்ச மாதிரி. ஸோ டிபெண்டா இருக்க வேணாங்கிற விஷயங்கள் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணி உங்களால பண்ண முடியுங்கிற விஷயத்த நீங்களே பண்ணிட்டா அது உங்களுக்கும் ஒரு ஃபெயிலியரா முடிஞ்சாலும் அதுல இருந்து ஒரு லெசன் கத்துப்பீங்க. ஸோ டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ், டிபெண்டன்சியை குறைக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ கமிங் பேக் டு அனோரா, இந்த படம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாய்லர் அலர்ட் இன்னொருக்கா சொல்றேன். இதுக்கு மேல கொஞ்சம் அங்கங்க மேலோட்டமா கதையை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ற மாதிரி தான் இந்த வீடியோல இருக்கும். ஸோ முன்னாடி ஒரு ஸ்பாய்லர் அலர்ட். இந்த படம் அனோரா பாத்தீங்கன்னா மேஜர் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். இந்த படத்தோட கேரக்டர் செலெக்ஷன் அண்ட் ஆக்டிங், கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு தேவையான கேஸ்டிங் அப்படின்னு வந்து ஜட்ஜ் பண்ணலினாலும் பாக்குறவங்க அந்த கேரக்டர் அனோரானா மிக்கி மேடிசன் தான், இவன் தான், அந்த சர்ச் ஃபாதர்னா இவர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ப வைக்கிற மாதிரி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே அழகா அவங்களோட ரோலை பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட மியூசிக்கல் ட்ரீட்மெண்ட் ரொம்ப அழகா மியூசிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் எடிட் பேட்டர்னுமே வந்து ஆன் பாயிண்ட் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட டைரக்டர் ஷான் பேக்கர் தான் இந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த எடிட்டர். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த படத்துக்கு. விஷுவல் டெல்லிங்கா நிறைய விஷயங்களை வந்து லேயர்ஸா ஒரு ஃப்ரேம்ல நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த சீன்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா விஷுவல் பண்ணி நிறைய விஷயங்களை காட்டியிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நைட்ல நடக்கிற விஷயம் டேல நடந்தா என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சின்ன கம்பேரிசன் நீங்களே மெட்டபரிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா வாட்ஸ் த மூவி டீம் ட்ரைங் டு கனெக்ட் டு ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அண்ட் முக்கியமா இந்த படத்தோட கேரக்டர் ஆர்க்ஸ், என்னதான் ஒரு பணக்கார பையனா இருந்தாலும் அவன் எவ்வளவு சின்னத்தனமா வந்து சின்ன பிள்ளையா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வானியா கேரக்டரை ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. அந்த கேரக்டரா இருக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை நம்பி போய் அனோரா கேரக்டர் எப்படி ஏமாந்தாங்க, அவங்களுக்கு எப்படி இவன் ஒரு சின்ன பையன் தான், எடுக்கிற டிசிஷன்லாம் சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கும் அப்படின்னு புரிய வைக்கிற சீனா இருக்கட்டும். ஸோ இந்த ரெண்டு கேரக்டரோட ஆர்க்குமே வந்து ரொம்ப அழகா படத்துல எழுதியிருந்தாங்க. அந்த ஸ்டார்டிங் இந்த எண்டு இப்படிதான் இருக்கும். இந்த ரெண்டு கேரக்டருக்கு ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்னா இந்த மாதிரி தான் ரெண்டு கேரக்டர் எழுதணும் அப்படிங்கிற அளவுக்கு டீட்டெயில்டா ரெண்டு கேரக்டர்ஸும் எழுதியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் சொல்லணும்னா இந்த வானியா கேரக்டர் பையன் பாத்தீங்கன்னா வந்து எப்ப பார்த்தாலும் வந்து சரக்கு அடிச்சுட்டு ட்ரக்ஸ் எடுத்துட்டு சின்ன பிள்ளைத்தனமா பிளே ஸ்டேஷன் விளையாண்டு ஜாலியா இருக்கணும், எங்க அப்பா பணக்காரன், அவங்க வந்து இப்ப என் கூட இல்ல, நான் என்ன வேணா அவங்க காசுல பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா பண்ற விஷயமா இருக்கட்டும். அதே விஷயத்த அனோரா ஸ்ட்ரிப்பர் கிளப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வயசானவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு பொண்ணுகளை எப்படி ஹேண்டில் பண்றது தெரியல அப்படின்னு ஒரு இன்சைட் ஹியூமரா வந்து ஒரு கேரக்டர் அசாசினேட் அந்த அனோராங்கிற கேரக்டர் மூலியமா எப்படி எழுதி கடைசியில நான் என்ன நினைச்சிட்டு இருந்தனோ அது எல்லாமே அப்சைட் டவுனா இருக்கு இந்த சைடு ரியாலிட்டியில அப்படின்னு அந்த கேரக்டர் ரியலைஸ் பண்ற விதமா இருக்கட்டும். அண்ட் இந்த படத்தோட பிரேக்கிங் பாயிண்ட் சீன், படம் அங்கிருந்து டோட்டலா மாறுற சீன், அந்த பையன் இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்போ உங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம கல்யாணத்தை சொல்ல போறோம் அப்படின்னு அனோரா கேட்கும்போது பிளே ஸ்டேஷன் விளையாண்டுருப்பாங்க. அந்த சீன்ல பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் ஒரு ரெண்டு சீன்ல அதே பிளே ஸ்டேஷன் விளையாண்டுருப்பாரு. பட் கேம்ல ஜெயிக்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேல் இருக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த கேம்ல தோக்குற மாதிரி ஒரு விஷயம் வரும். அந்த கேம்ல தோத்து அடுத்த செகண்ட்ல இருந்து படம் அப்படியே வேற மாதிரி டைவெர்ட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு ஃபோர் ஷேடோ சீனா ரொம்ப அழகா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து படம் பத்திக்கிட்டு என்னென்ன நடக்குதுங்கிறது ஃபன் கலந்து ஒரு மாதிரி சீரியஸா வந்து கொண்டு போயிருப்பாங்க. டார்க் ஹியூமர் எல்லாம் பண்ணி எனக்கு முழுக்க சர்ப்ரைஸ் வந்து இகாருங்கிற கேரக்டர் என்ன சம்பந்தமே இல்லாம ஒரு சைட்கிக் கேரக்டரை வந்து கடைசியில அவர் வச்சு ஒரு தாட்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் அனோரா கேரக்டர் ஆர்க் டீடைலிங் மூலியமா வந்து டைரக்டர் வந்து சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் பிரில்லியன்டான ரைட்டிங், விஷுவலாகவும் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னோட ஃபேவரட் சீனுமே வந்து அந்த லாஸ்ட் அனோரா கேரக்டர் ஈகரோட ரியலைஸ் பண்ற, அவங்களே செல்ஃப் ரியலைஸ் பண்ற அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீன் தாங்க. இதோட இந்த படத்தை இவ்வளோ சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி முடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு டீடைல்டா அப்படி ஒரு கிளைமேக்ஸ் சீனை வந்து இந்த படத்துல வச்சிருக்காங்க. ஸோ என்னதான் இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த படத்துல எனக்கு பிடிச்சிருந்தாலும்
அந்த கடைசி 45 minutes தவிர இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வெறும் ஜாலிக்காகவும் ஃபன்னுக்காகவும் மட்டும் எடுத்துட்டு ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பல்ல கடிச்சிட்டு படம் ஸ்டார்டிங்ல பார்த்துட்டு இருந்தேன். பட் when it enters into the plot, அந்த பிளாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் படம் வந்து சைக்கலாஜிக்கலா டோட்டலா வேற ட்ரீட்மெண்ட்டா போயிட்டு இருந்துச்சு. அடுத்தடுத்து வந்து எனக்கு வந்து பார்க்கும்போது என்கேஜிங்கா இருந்துச்சு. பட் ஸ்டில் தேர் இஸ் அ லேக் இன் ஃபர்ஸ்ட் 1 hour. அதை மட்டும் பேலன்ஸ் பண்ணி இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா இந்த படத்துக்குள்ள ஒரு அழகான ஒரு கதையோட்டம் நீங்க இந்த படத்துல விட்னஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த அனோரா படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 70 மார்க்ஸ் தருவேன். அனோரா நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. போன வருஷம் ஆகஸ்ட் டு டிசம்பர்ல ரிலீஸ் ஆன படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா, அதாவது இந்த 50 Shades of Grey, 500 Days of Summer இந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படத்தையும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அனோரா ஃபினாமினல் ஒன்லி இன் இட்ஸ் மேக்கிங், பட் ஹேஸ் டு ஸ்ட்ராங்லி கிறிஸ்ப் இன் இட்ஸ் ஸ்டோரி டெல்லிங். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை, நான் வரேங்க.